டெலிவிஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைப்பு. பிரதமர் கூறியபடி புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரியாக மாறி வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. மதுபான கடை முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருட்டு. லோடுமேன் கைது. மக்களுக்கு நல்லது செய்ய அரசியலுக்கு வந்துள்ளோம். தமிழக சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் பேட்டி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்கள், பாஜக 4, அதிமுக 1, லட்சிய ஜனநாயக கட்சி 1 தொகுதிகளில் வெற்றி பெற்றதா. திமுக 5 தொகுதியிலும், காங்கிரஸ் 1 தொகுதியிலும், தமிழக வெற்றி கழக கூட்டணி 3, சுயேட்சை 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தனர். கடந்த 13ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றார். அவருடன் பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். தேர்தலில் மங்கலம், தட்டாஞ்சாவடி என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு ரங்கசாமி வெற்றி பெற்றிருந்தார். இதில் தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ரங்கசாமி கடந்த 17ஆம் தேதி ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமாவை சட்டமன்ற செயலகம் ஏற்று தட்டாஞ்சாவடி தொகுதியை காலி இடமாக அறிவித்தது. இதனிடையே தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க இன்று சட்டசபை கூடியது. காலை 9:37 மணிக்கு சபையை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் குரலை வாசித்து தொடக்கி வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற செயலர் தயாளன், கவர்னர் கைலாஷ்நாதன் தற்காலிக சபாநாயகராக அன்பழகனை நியமித்த உத்தரவை வாசித்தார். பின்னர் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உறுப்பினர்கள் பதவியேற்கும் நடைமுறைகளை கூறினார். இதனையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்கொழுந்து, ராஜவேலு, நாஜிம், திருமுருகன், ஜான்குமார், நேரு, ஆறுமுகம், கார்த்திகேயன், செந்தில்குமார், வையாபுரி மணிகண்டன், ராஜசேகர், மீனாட்சி சுந்தரம், அசோக்குமார், அழகானந்தம், கார்த்திகேயன், ஜோஸ் சார்லஸ் மார்டின், மோகன்தாஸ், நாராயணசாமி, ராமு, ரவிக்குமார், செந்தில் கவுண்டர், விக்னேஷ் கண்ணன், விக்னேஸ்வரன் ஆகியோர் வரிசைப்படி உறுதிமொழியை வாசித்து பதவியேற்றனர். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு விழாவில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பங்கேற்கவில்லை. அவர் மற்றொரு நாளில் சபாநாயகர் அறையில் பதவியேற்பார். பிரதமர் கூறியது போல புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரியாக மாறி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரி அரசு நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் மத்திய அரசுடன் உறவு நன்றாக உள்ளதாகவும் தெரிவித்தார். அமைச்சர் பதவிக்காக 100 கோடி ரூபாய் பேரம் நடைபெறுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறிய குற்றச்சாட்டை மறுத்த அவர், யார் யாரிடம் பேசினார்கள் என்று தெரிவித்தால் விசாரிக்கலாம் என்றார். தமிழகத்தில் புதிதாக அமைந்துள்ள அரசுக்கு பாராட்டு தெரிவித்த அவர், தமிழக முதலமைச்சராக விஜய் நல்ல முறையில் செயல்படுவார் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளதாக கூறினார். புதுச்சேரியிலிருந்து சென்ற ஆனந்துக்கு சிறந்த பதவி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், அமைச்சரவையில் இடம் கொடுத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி, அவரும் அனுபவம் மிக்கவர் என்றார். சிறப்பாக செயல்படுவார் என்றும் பாராட்டு தெரிவித்தார். புதுச்சேரி விமான நிலையத்திற்கு தமிழக முதலமைச்சருடன் பேசி தமிழக பகுதியில் இடம்பெற்று விமான நிலைய விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். பிரதமர் கூறியபடி புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரியாக மாறி வருவதாகவும் அனைத்து துறைகளிலும் வளர்ந்து வருவதாகவும் தெரிவித்த அவர், நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன என்றார். சிறந்த மாநிலமாக புதுச்சேரி திகழ்ந்து வருகிறது என்றும், மாநில அந்தஸ்தை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும், நிச்சயமாக மாநில அந்தஸ்தை பிரதமர் நரேந்திர மோடி வழங்குவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மதுபான கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற சுமை தூக்கும் தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் பனைபுரத்தை சேர்ந்தவர் முருகன். கூலி தொழிலாளியான இவர் சம்பவத்தன்று மாலை தனது நண்பர் முருகன் என்பவருடன் திருக்கனூரில் உள்ள மதுபான கடைக்கு வந்துள்ளார். மதுபான கடை எதிரில் வாகனத்தை நிறுத்திவிட்டு இருவரும் உள்ளே சென்று மது அருந்தியுள்ளனர். 2 மணி நேரம் கழித்து வெளியில் வந்து பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனத்தை காணவில்லை. இது குறித்து அவர் திருக்கனூர் போலீசில் புகார் அளித்தார். உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் மற்றும் போலீசார்
வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை திருடிய மர்ம நபரை தேடி வந்தனர். அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையே நேற்று உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்த போது அது மதுபான கடையில் திருடப்பட்ட முருகனின் வாகனம் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து வாகனத்தை ஓட்டி வந்தவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் திருவண்ணாமலையை சேர்ந்த கோபால் என்பதும் மூட்டை தூக்கும் தொழிலாளி என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து கோபாலை போலீசார் கைது செய்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மக்களுக்கு நல்லது செய்ய குடும்பத்துடன் அரசியலுக்கு வந்துள்ளதாக தமிழக சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் தெரிவித்துள்ளார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அவருக்கு பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமிழக அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரான ஜோஸ் சார்லஸ் மார்டினின் தாயார் லீமா ரோஸ் மார்டின் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து முதலமைச்சருக்கு திருவண்ணாமலையின் புகைப்படம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த லீமா ரோஸ் தனது மகன் சட்டமன்ற உறுப்பினரானது சந்தோஷம் என்றார். அவர் அமைச்சராவது பற்றி சொல்வார்கள். மக்களுக்கு நல்லது செய்ய தங்களது குடும்பத்தினர் அரசியலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். தான் அமைச்சராவது இறைவன் சித்தம் என்று தெரிவித்த அவர் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் 8 அமைச்சர்கள் கோரியுள்ளதாக தவறாக யூடியூபில் போடுகிறார்கள் என்றும் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் அவதூறாக பேசுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் முயற்சியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக திராவிடர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து புதுச்சேரி மாநில திராவிடர் கழகம் சார்பில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் சிவவீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அன்பரசன் வரவேற்புரையாற்றினார். பகுத்தறிவாளர் கழக அமைப்பாளர் ரஞ்சித்குமார், மாவட்ட காப்பாளர் சடகோபன், ராசு, பொதுக்குழு உறுப்பினர்கள் விலாசினி ராசு, அறிவழகன், பழனி, மாவட்ட செயலாளர் ராசா, மாவட்ட தலைவர் குப்புசாமி, இளைஞரணி செயலாளர் பிரபஞ்சன், மாணவர் கழக தலைவர் அறிவுச்செல்வன், சபீர் முகமது உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். திராவிடர் கழக பொதுச் செயலாளர் துரை மற்றும் சந்திரசேகரன் தொடக்க உரை ஆற்றிய நிலையில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா கண்டன உரையாற்றினார். அப்போது நீட் தேர்வு கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை பாதிப்பதாகவும் மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், விக்னேஷ் கண்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மாணவர் விரோத கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தால் அண்ணா சாலை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேனீக்கள் வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மராத்தான் ஓட்டத்தில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். உலக தேனீ தினம் ஆண்டுதோறும் மே 20ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. தேனீக்கள் மற்றும் பிற மகரந்த சேர்க்கை உயிரினங்கள் உயிரியல் பன்மை பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் நிலையான வேளாண்மை வளர்ச்சியில் வகிக்கும் முக்கிய பங்கை எடுத்துரைத்து அவற்றை பாதுகாக்கும் அவசியம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்துவதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். மேலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதிலும் இயற்கை வளங்களை நிலைத்தன்மையுடன் பாதுகாப்பதிலும் தேனீக்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாட்டு குழுமம், சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டம் மற்றும் பாண்டிச்சேரி தேனீ வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் இணைந்து பொதுமக்களிடையே தேனீக்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி கடற்கரையில் உள்ள மகாத்மா காந்தி சிலையில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு மராத்தான் போட்டியை நடத்தின. இந்நிகழ்ச்சி காந்தி சிலையில் தொடங்கி ரயில் நிலையம், அண்ணா சாலை மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக சென்று மீண்டும் காந்தி சிலையில் நிறைவடைந்தது. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சுற்றுச்சூழல் பொறியாளர் காலமேகம் வரவேற்புரையாற்றினார். அவரை தொடர்ந்து புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சதீஷ்குமார் பாராட்டுரை வழங்கினார்.
மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ் தலைமை தாங்கி மராத்தான் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆல்பா பள்ளி மாணவர் மாநிலத்தில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாயின. இதில் புதுச்சேரி உருளையன்பேட்டை மங்கலட்சுமி நகரில் உள்ள ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 27வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. மேலும் இப்பள்ளி மாணவர் பிரியதர்ஷன் 500ற்கு 494 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடமும் பள்ளியில் முதலிடமும் பிடித்துள்ளார். மாணவர் அரவிந்த் 493 மதிப்பெண்களுடன் பள்ளியில் 2ஆம் இடமும், மாணவி சுஜித்ரா 490 மதிப்பெண்களுடன் பள்ளியில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். 475 மதிப்பெண்களுக்கு மேல் 21 பேர் பெற்றுள்ளனர். இதுகுறித்து ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாக கூறுகையில், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 450 மதிப்பெண்களுக்கு மேல் 100%, 400 மதிப்பெண்களுக்கு மேல் 75%, 350 மதிப்பெண்களுக்கு மேல் 50%, 11ஆம் வகுப்பில் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் என்றார். மேலும் பள்ளி பாடங்களுடன் நீட், JEE தேர்வுக்கு ஒருங்கிணைந்த பயிற்சி அளித்து வருவதாகவும், கடந்த 2024-25 ஜிக்மர் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 8 மாணவ மாணவிகளும், மற்ற மருத்துவக் கல்லூரிகளில் 15 மாணவ மாணவியர்களும் மெரிட் அடிப்படையில் தேர்வாகி படித்து வருவதாகவும் தெரிவித்தார். KG முதல் 11ஆம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். அனைத்து போலீசாரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுவையில் அனைத்து போலீசாரும் தங்களது சொந்த அல்லது அலுவல் ரீதியான இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது தவறாமல் கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று சுற்றறிக்கை ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளது. இருப்பினும் சில போலீசார் இன்னும் தலைக்கவசம் அணியவில்லை. அனைத்து போலீசாரும் தலைக்கவசம் அணிவதை கண்டிப்பாக அனைத்து காவல் கண்காணிப்பாளர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும், தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் பணிக்கு வரும்போது தலைக்கவசம் அணிந்துள்ளார்களா என்பதை சரிபார்க்க வேண்டும் என்றும் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் பின்பற்றாதது குறித்து காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் நிலைய அதிகாரிகள், இதர பொறுப்பாளர்களிடம் இருந்து வாராந்திர அறிக்கை தர வேண்டும் என்றும், இதை திங்கட்கிழமை தோறும் அனுப்ப வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மொழிப்போர் தியாகி சோமுவின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினரும் மொழிப்போர் தியாகியுமான சோமு என்கிற சோமசுந்தரத்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் அருமார்த்தபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. மறைந்த சோமுவின் மகளும் மாநில வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளருமான சுகந்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில கழக அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சோமுவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யாநிகேதன் பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுவை வில்லியனூர் ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியுடன் மாநிலத்தின் 3ஆம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளது. தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 400 மதிப்பெண்களுக்கு மேல் 24 பேரும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 17 பேரும் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். 500 மதிப்பெண்களுக்கு 494 மதிப்பெண் பெற்று மாநில சாதனை புரிந்த மாணவி பூபிதா, 491 மதிப்பெண் பெற்று பள்ளியின் 2ஆம் இடம் பிடித்த மாணவி சமிக்ஷா மற்றும் 487 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடம் பெற்ற ஷாலினி ஆகியோர் பள்ளி நிர்வாகி ராமஸ்ராஜ் ஆகியோரை பள்ளி சீனியர் முதல்வர் அஞ்சலாட்சி மற்றும் பள்ளி முதல்வர் சாந்தி ஆகியோர் இனிப்பு வழங்கி பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இம்மாணவர்கள் சாதனைக்கு துணை புரிந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. வரும் கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பில் பாடப்பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாக பள்ளி நிர்வாகி தெரிவித்தார். பேரம்பை ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரினை இழுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த பெரம்பை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 4ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றதா. முன்னதாக கடந்த திங்கட்கிழமையன்று ஊரணி பொங்கல் நிகழ்ச்சியும், செவ்வாய்க்கிழமையன்று அம்மனுக்கு சாகை வார்த்தல், செடல் தரித்தல் மற்றும் காத்தவராயன் சுவாமிக்கு படையல் இடத்தல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றதா. முக்கிய நிகழ்வாக தேர் திருவிழா நடைபெற்றதா.
இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தாரை தப்பட்டகையுடன் மேள தாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஒயிலாட்டம், மயிலாட்டம் ஆகியவை நடைபெற்றது. ஆடல் பாடலுடன் ஊர் பொதுமக்கள் நடனமாடி உற்சாகத்துடன் தேர் திருவிழாவை கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,515 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,16,120 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,790 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைப்பு. பிரதமர் கூறியபடி புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரியாக மாறி வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. மதுபான கடை முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருட்டு. லோடுமேன் கைது. மக்களுக்கு நல்லது செய்ய அரசியலுக்கு வந்துள்ளோம். தமிழக சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.